ஜலந்தரை வெற்றியடைய இதை தவிர வேறு வழியே இல்லை தேவி. நிச்சயம் தாங்கள் செய்த கர்மத்தினால் ஜலந்தரின் தோல்வியை உறுதி செய்திருக்கலாம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பெண்ணின் மானத்தை விட பெரியது வேறு எதுவும் இல்லை. தங்களின் இந்த கர்ம பலனிலிருந்து தங்களால் தப்பிக்கவே இயலாது நாராயணா. நான் இங்கு வந்ததற்கான காரணம் விருந்தாவிற்காக பழிவாங்க அல்ல, பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பெண்களின் மானத்திற்காகவும் வந்துள்ளேன். இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு பெண்ணிற்குள்ளும் விருந்தா வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இன்று நான் உங்களை செல்ல அனுமதித்தால் ஒரு பெண்ணாகவும் தேவியாகவும் இருக்கும் என்னையே என்னால் மன்னிக்க இயலாது. ஆகையால் இன்று தாங்கள் என்னுடன் மோதியாக வேண்டும் நாராயணா. என்னால் தங்களை தாக்க இயலாது தேவி. நான் தங்களுக்கு யுத்தம் புரிய வாய்ப்பளித்தேன். அதை ஏற்காததால் என் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். நான் தயாராக உள்ளேன். சற்று பொறு கௌரி. வேண்டாம் மகாதேவா, வேண்டாம். இன்று நாராயணருக்காக தாங்கள் ஆதரவாக பேசினால் உங்களுடனும் நான் யுத்தம் புரிய நேரிடும். கௌரி, நான் இங்கு ஆதரவளிக்க வரவில்லை, உன்னிடம் ஒன்றுரைக்கவே வந்துள்ளேன். நான் உன்னிடம் உரைத்தது உனக்கு நினைவில் உள்ளதா? ஜலந்தர் புரிந்த கர்மத்துடன் நாராயணரின் கர்ம பலனும் இணைந்துள்ளது. எதிர்காலத்தில் திரேதா யுகத்தில் மனித குலத்தின் நன்மைக்காகவே ஸ்ரீமன் நாராயணர் மனித உருவில் அவதரிப்பார். அக்கணம் விருந்தா அளித்த இச்சாபமானது நாராயணர் மேற்கொள்ளும் மார்க்கத்தை திசை திருப்பும். நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கு பின்னும் ஒரு காரணம் இருக்கும் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதனால் என் பக்தை விருந்தாவின் உயிர் திரும்பி வருமா? இன்று நாராயணருக்கான தீய கர்மத்திற்கான தண்டனையை நான் அளித்து அவரை தண்டிக்காவிட்டால் விருந்தாவிற்கு மட்டுமல்ல, அனைத்து பெண்களுக்கும் அநீதி இழைக்கப்பட்டது போல் ஆகிவிடும். அதை என்னால் அனுமதிக்க இயலாது மகாதேவா.